ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபிஸ் vlog. இன்றைக்கி நான் உங்களுக்கு முருங்கைக்காய் காரக்குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு வெந்தயம் கருகிறதுக்குள்ளே 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே 2 தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணுங்கள், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டின மாதிரி முருங்கைக்காவை தான் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அந்த முருங்கைக்காய் பாருங்கள், நான் இவ்வளோ சேர்த்ததுக்கு அப்புறமும் எனக்கு இவ்வளோ மிச்சம் இருக்குது. ரொம்ப பெரிய முருங்கைக்காய், எங்கள் வீட்டு மரத்துலேயே விளைஞ்சது. இப்போ காய்கறியை நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. காய்கறி ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதங்கட்டும். காய்கறி வதங்குறதுக்குள்ளே நம்ம இப்போ புளி கரைச்சிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கிட்டு 1/2 சொம்பு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. எனக்கு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு. அதுதான் எங்கள் அம்மா பல்காக அரைச்சி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து இப்போ எடுத்து குட்டியாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன் சமைக்கிறதுக்காக. இந்த மிளகாத்தூள் எங்களுக்கு ஒரு 3 to 4 months வருங்க, வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம காய்கறி வெந்தோன்னே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 10 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடலாம். பார்த்திங்கன்னா மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போனோன்னே 1/2 சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம புளி கரைச்சலை ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைச்சலை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்ததுக்கு அப்புறமா தான் உப்பு சேர்க்கணும். நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிறேன். ஒரு 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல வாசனையாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்ல முருங்கைக்காய் வாசனத்தோடு நல்ல சுவையாக இருந்துச்சு. பாய்.